மீனம் ராசி எல்லோர்கிட்டையுமே அன்பாக நடந்துக்குவீங்க. மற்றவங்க கஷ்டப்படுறது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுல மகிழ்ச்சி அடைக்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். கருணை மற்றும் அன்பு உள்ளம் கொண்டவங்களாக நீங்கள் இருக்கீங்க. பெரும்பாலும் பாருங்கள், உண்மையே நீங்கள் பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தூய்மை வாய்மை இது ரெண்டுமே மீனராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலையுமே வித்தியாசமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செய்வீங்க. அதே சமயம் ஆழ்ந்த ஒரு சிந்தனை இருக்கும். தனித்துவமான கற்பனை திறனாலும் கலை உணர்வாலும் எல்லோரையுமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். மீனராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே உயர்வு பெற வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அப்படியே குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. அப்போ ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை இதை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக அமைப்புகளை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றது போல் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம், முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படலாம். முன்னெச்சரிக்கையாக செயல்படுறதுனால எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம் இல்லையா? அதுக்காக தான் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக சில முன்னேற்றத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெறுவீங்க. நாம் இப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். கருணை உள்ளம் கொண்டவங்களாக வாழக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், இந்த வாரம் ராசியில் சூரியன் செவ்வாய் சனி புதன் சேர்க்கை அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்கும். மேலும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குது. சோதனைகளுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உருவாகுது. பல விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் இப்போ அடைவீங்க. விருப்பமோ கனவோ நிறைவேறும். குடும்ப உறவுகள் பற்றின சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நேரத்தை செலவிடுங்க. ஆனந்தமான ஒரு சூழல் நீங்கள் உருவாக்குவீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியில் பணவரவு நல்லா ஏற்படும். பணவரவு தாராளமாக இருக்கும். தடைப்பட்ட சொத்துக்கள் மீதான வாடகை குத்தகை பணம் உங்கள் கை சேரும். சகோதர வழியில் நிலவி வந்த கருத்து வேறுபாடு இந்த வாரம் மறையுது உங்களை விட்டு. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களோட தசா புத்திக்கு ஏற்ப இடமாற்றம் உருவாகும் மீனராசி அன்பர்களுக்கு. அது வேலையிலேயே கூட இருக்கலாம், ஏதாச்சும் மாற்றம். இல்லைன்னா நீங்கள் இருக்கிற வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு கூட குடி போகலாம். ஏதாவது ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாதம். தகவல் தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். தொலைஞ்சி கை மறதியாக வச்ச ஆவணம் முக்கிய பொருள் உங்கள் கை இப்போ சேரும் பாருங்கள். செய்தொழில் விருத்தியாகும். தொழில் நிமித்தமாக வெளிநாடு பயணம் திடீர்னு வரும். சிலர் முன்னோர்கள் செய்த தொழிலை சீர்திருத்தம் செய்வீங்க. ஜென்ம ராசியில் சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய முதலீட்டில் மிக குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க தங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதித்த பிறகு தசா புத்தி உங்கள் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க. தசா புத்தி சரியாக இல்லாத போது தொழிலில் முதலீடு போட்டால் அது விருத்தியாகாது. அதை தவிர்க்கணும். அதனால் தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை மேற்கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய வேற்றுமத நன்மைகள் உங்களுக்கு இப்போ கிடைப்பாங்க. குடும்பத்தோட விருந்து உபச்சாரம் கேளிக்கையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருள் சேர்க்கை இருக்க சொத்துக்கள் சேரும். மனக்கவலை நீங்கும். உங்கள் ஆலோசனை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்று நடப்பாங்க. சிலர் உயிர் எழுதலாம் அல்லது குடும்பத்தில் பாகப்பிரிவினை இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். நிலுவையில் உள்ள வாடகை வருமானம் சேரும். நோய் நொடிகள் முழுமையாக நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலர் வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் ஏன் நாடு மாற்றம் கூட செய்யலாம். மனைவி வள சொத்தை உயிர் மாற்றம் செய்வதில் உங்களுக்கும் உங்கள் மாமனாருக்கு இடையில் எதிர்ப்புகள் அகலும். நீண்ட காலமாக தடைப்பட்ட மங்கள நிகழ்வு இப்போ நல்லபடியாக நடக்கும். பாக்கிய பலனும் புண்ணிய பலமும் உங்களுக்கு இப்போ அதிகரிக்குது. குல தெய்வ வழிபாடு குடும்ப தெய்வ வழிபாடு முன்னோர்களின் நல்லாசை இது எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படுத்த போகுது. அதனால் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும். காதல் கலப்பு திருமணம் உண்டாகும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கூட 2ஆம் திருமணத்துக்கான வரன் கிடைக்கும். அதே போல் மீனராசிக்கு
ராசி அதிபதி 10ஆம் அதிபதியாக குரு பகவான் வரனால செவ்வாய் 4ஆம் பார்வை விழுது. இது குருமங்கள யோகத்தை தருது. குரு பகவானோட பயணமும் பார்வையும் உங்களுக்கு இப்போ தாதகமாக இருக்குது. கடந்த சில மாதங்களாக பாருங்கள், கஷ்டத்தில் தவிச்சு மனராசியான உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மன கட்டுப்பாடு அதிகரிக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சு தம்பதிகள் ஒன்று செல்வீங்க. உடல்நல கோளாறுமே உங்களை விட்டு நீங்கும். வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்துவீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைங்களால் நன்மை வரும். சொத்துக்களால் வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலையை விரைவாக செஞ்சு முடிப்பீங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும். தொலைஞ்சு போன பொருள், கை மறதியாக வச்ச பொருள், இது எல்லாமே திரும்பவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மருமகனால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும். வர வேண்டிய பண வருமானம் நல்லாயிருக்கும். ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் தூக்கத்தை தொலைத்தவங்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் வரும். இழந்த பணத்தை திரும்ப பெறுவீங்க. அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்படும். எச்சரிக்கை எல்லா விஷயத்திலும் செயல்படணும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். இதனால் பண விஷயத்துலையுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். பங்கு சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் வரும். பண விஷயத்தில் நிலவிய கெட்ட பேர் நீங்கும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் வீண் விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். விரயத்தை சுப செலவுகளாக மாற்றுங்க. சொத்து, நகை வாங்குறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துறது, இதெல்லாம் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வேலைக்கு போகிறவங்க வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு பாசம், இதெல்லாம் வரும். ஊடகத்தில் பணிபுரியறவங்களுக்கு தனித்திறமை வெளிப்படும். அரசு போட்டித் தேர்வு எழுதியவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலையும் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை செய்கிறாங்கள, அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு நிலவலாம், கவனமாக இருங்க. சிலர்லாம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை காரணமாக வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூட நினைப்பீங்க. எங்கே போனாலும் சரி, உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதே போல் பெரும்பாலும் வேலையில் மாறாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா புதுசாக ஒரு வேலைக்கு போய் அங்கே நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறது, நல்ல பேர் எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இருந்த வேலையில் இருக்கிற தடைகளை உடைத்தெரிஞ்சுட்டு உங்களுக்கான பணிகளை சரியாக செய்யுங்களே, கண்டிப்பாக நன்மையும் பெறுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான வழக்குகளில் திருப்பம் வரும். வேலையை தக்க வச்சுக்க நீங்கள் ரொம்பவுமே கவனமாக பொறுப்புணர்ந்து உங்களோட வேலையை நீங்கள் செய்யணும். சுய ஜாதக தோஷத்தாலும் கோச்சார கிரகத்தாலும் தடைப்பட்ட திருமணம் குருவின் அருளாலும் பெரியவங்களோட நல்லாசியாலும் இனிதே நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வருது. தனவரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க. முழு தைரியத்தோடு வெற்றி எட்டி பிடிப்பீங்க. புதிய ஆடை அணிகலன், அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக தாத்தா பாட்டி வீட்டு சொத்து இல்லைன்னா பண வருமானம் ஏற்படும். செவ்வாய் சனி சேர்க்கை ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால சனியோட 2, 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் ஒரே இடத்துல இணைகிறாங்க. பெரிய பண பரிவர்த்தனை மட்டும் நீங்கள் இந்த மாதம் முதல்லையே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அவசூலுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆளாகலாம். முக்கிய வழக்குகளை இந்த வாரம் ஒத்தி வைங்க. பூர்வீகத்தை விட்டு தொழில் உத்தியோகத்தில் வெளியூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தோட பூர்வீகத்தில் வந்து செட்டில் ஆவீங்க பாருங்கள். சிலலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறோம். வெளியூர் பயணத்தை நீங்கள் தவிர்த்தால் போதும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதீத வேலை வலுவால் சோர்வு, உடல் ரீதியான சில பாதிப்பு, இதெல்லாம் வரும். யாருக்கும் பணத்தை கடனாக மட்டும் கொடுக்காதீங்க. பணத்தை கடனாகவும் வாங்காதீங்க. கைவிட்டு போன சொத்து மீண்டும் வீடு வந்து சேரும். அதே போல் வித்த சொத்தை கூட திரும்ப வாங்க முயற்சி செய்யுங்க. முயற்சி பலிக்கும். இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க நீங்கள் முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வருவதால் நன்மையை பெறலாம். அதே போல் இந்த இளநீர் அபிஷேகத்தை நீங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறதுனாலும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகிருக்கு. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பூரட்டாதி, யோசித்து செயல்படணும் எல்லா விஷயத்திலையுமே. ராசிக்குள்ளே சனியும் சூரியனும் இருக்கிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினச்சாலும் மறுபக்கம் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு 8, 10, 12ஆம் இடக்கிறதுல பார்க்கறதுனால உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. மறைமுக தொல்லை விலகும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அடுத்து உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினச்சது சாதிக்கிறவங்களுக்கு இதுவரையும் விதேஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் இப்போ ராசிக்குள்ளே ஜென்ம ராசியாக வராரு. உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை வரும். எந்த ஒரு விஷயத்திலுமே வேகமாக செயல்பட முடியாது போல இருக்கும். பணியிடத்தில் கடினமான சூழல் வரலாம். இருந்தாலும் ராசிநாதனின் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும்.
அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் நல்லா இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையுது. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் பயணம் அதிகரிக்கும். அதன் வழி ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி குறையும். பெண்களுக்கு உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் சோர்வு இருக்கும் தான் அது சீராக மாறும். கணவர்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகுது. வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட நெருக்கடியும் குறையுது. இருந்தாலும் மனசில் ஒரு சங்கடம் இருக்கிறது போல இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் மனக்கவலையை அதிகரிக்காமல் இருக்கணும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்படுறவங்க உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து விரயஸ்தானத்தில் குரு பார்வை வர்றதுனால செலவு குறையுது. மற்றபடி பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மனசில் இருந்த குழப்ப விலகும். வியாபாரிக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சுயதொழில் செய்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற நிலை மாறும். ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை வர்றதுனால வியாபாரம் லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் சாதகமாக மாறும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க நினைச்சவங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளும் சாதகமாக மாறும். சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேதுவால் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். உடல்நிலை சீராக மாறும். வம்பு வழக்குமே சாதகமாக மாறும். எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை தொட்டது தொடங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்க. கண்டிப்பாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம்.